நெறைய நேரம் நம்ம மனுஷங்களோட தான் நம்ம அதிகமா டீல் பண்றோம். ம். எப்படி சொல்றது? ஒரு 50% பிரச்சனை மனுஷங்களால வரும். இல்லன்னா மனுஷங்கள் பின்னாடி செயல்படுற ஆவியினால ஆவிதான். வரும். ஒரு 30% பிரச்சனை டைரக்ட்டா நமக்கும் சத்துருவுக்கும் வரும். ஒரு 20% பிரச்சனை நம்ம சுபாவத்தினால வரும். சுபாவத்தினால சுபாவத்தினால வரும். வரும். அப்ப இந்த 50% பிரச்சனைய நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா, மனுஷங்களோட நம்ம அன்றாட நமக்கு மோதிட்டே இருக்க முடியாது. ஒரு சில நேரம் நம்மளே டயர்ட் ஆயிருவோம். என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்துருவோம். அப்ப அப்படி இருக்கும்போது, ஜெபத்திலேயே நம்ம ஜெபத்துல நல்லா ஃபயரா இருக்கும்போது, கர்த்தரே அந்த மனுஷங்களோட போராடுவார். போராடாட்டினாலும் அட்லீஸ்ட் பேசுவார், எச்சரிப்பார். நம்ம இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யாக்கோபுக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல 2 விதமான மனுஷங்கள யாக்கோபு சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒண்ணு தன்னுடைய மாமனார். அவர் வீட்ல இருந்து இப்ப வெளிய வர்றாரு. வராரு. வரும்போது அது யாரா இருந்தாலும் சொல்லிட்டு வந்தா கூட பரவால்ல. சொல்லாம வேற நைட்டோ ஓடி நைட்டா வர்றாரு. வர்றாங்க. நைட்டா வர்றாரு. எப்படினாலும் அவர் மூலியமா இவருக்கு ஒரு பிரச்சனை வரும்ன்றது இவருக்கே நல்லா தெரியும். ம். அவர் ஒருத்தர். அப்புறம் இவர் போய் சேர வேண்டிய இடம் ஆல்ரெடி சமாதானமா வெளிய வந்த இடம் கிடையாது. அங்கேயும் அங்கேயும் ஓடி பிரச்சனை வந்த வருது. இடம் தான். அப்ப அங்க போம்போது இவர் சகோதரன மீட் பண்ணணும். அப்ப அவரையும் இவர் சமாளிச்சாகணும். அப்ப இந்த 2 பேருடைய இத யாக்கோபு எப்படி மேற்கொண்டார்னா, ஜெபத்தினால தான் மேற்கொண்டார். அவராலாம் போய் எதுவுமே ரொம்ப ம். ஆக்ரோஷப்பட்டு அவர எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த மாரிலாம் ரொம்ப இது பண்ணவே இல்ல. இப்ப யாக்கோபு வெளிய வந்துட்டாரு. வெளிய வந்ததுக்கப்புறம் லாபான் சும்மா விடல. முன்னாடியே வர்றாரு. ஆனா லாபான் பின்தொடர்ந்து வர்ற நேரம் அன்னைக்கு ராத்திரி அந்த மறுநாள் யாக்கோபு இவர் தொடர்ந்து வர்றப்ப, அவர் என்ன பண்ணியிருப்பார்ன்னே தெரியாது. மேபி அவருடைய பிள்ளைகள், பேரன் பேத்தி ம். எல்லாம் திருப்பி இழுத்துட்டு போயிருக்கலாம். பலவந்தமா இழுத்துட்டு கண்டிப்பா. போயிருக்கலாம். என்ன ம். வேணாலும் நடந்திருக்கலாம். "நீ வேணா போனா போ. என் பிள்ளைகளையும், பேரன் பேத்தியையும் விட்டுரு" அப்படின்னு சொல்லி பலவந்தமா பண்ணியிருக்கலாம். ஆனா ஆதியாகமம் 31:24 வசனம் சொல்லுது. அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, "நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு" என்றார். இவ்ளோ ஒரு அற்புதம் பாருங்களேன். நம்ம ஜெபத்துல இருக்கும்போது, "ஆண்டவரே என் ம். காரியங்கள நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் போறேன். எனக்கு மனுஷங்களால எவ்ளோ போராட்டம் வரும்னு தெரியாது. ஆனா நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு" சொல்லும்போது, தேவன் இத்தனைக்கும் எதிரிட்ட அந்த ஆப்போசிட்ல ஒரு ஆ. நபர்ட்ட ஆண்டவர் சொப்பனத்துல பேசியிருக்காரு பாருங்களேன். அது எவ்வளவு ஒரு ஆச்சரியம். இத்தனைக்கும் அவர் இஸ்ரவேலின் தேவன அந்த அளவுக்கு ஆ. நம்புனாரா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா அந்த வசனத்துல சொல்லுவாரு. 29 வசனம் பாருங்க. உங்களுக்கு இவர் டைரக்ட்டா இப்ப யாக்கோபுட்ட சொல்றாரு. "உங்களுக்கு ம். பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு." உனக்கு ம். பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை இருக்குப்பா. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் சொல்றாரு. நம்ம ம். தேவன் சொல்ல. உங்க உங்க தகப்பனுடைய தகப்பனுடைய ஏன்னா அவங்க தேவன். சொரூபத்தெல்லாம் வச்சு இது பண்றாங்கன்னா, அவங்க பொண்ணெல்லாம் அந்த ம். சொரூபத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்குல்ல. அதனால அவர் ம். இருக்கிற வழிபாட்டுல தான் இருக்கிறாரு டோட்டலி. உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் அப்படின்னு சொல்றார். மொத்தத்துல ஆண்டவர் நீ எதுவும் பேசாத, ம். நன்மையை தவிர எதுவும் பேசாதன்னு எச்சரிச்சிருக்கார் லாபான். இல்லன்னா லாபான் அவ்வளவு சாதாரண ஒரு ம். மனுஷனே கிடையாது. அதான் அவரே சொல்றாரு, உனக்கு பொல்லாப்பு செய்ய அப்பவே கூட கொன்று போட்டிருக்கலாம் யாக்கோப கூட. அந்த கண்டிப்பா. மாதிரி ஒரு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு.